மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த பேச்சினுடைய சாராம்சம் எதை குறிக்கிறது என்றால், வழக்கம் போல வளவலா குலகுலாதான். பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே, செயல்லையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே. திமுக மீது தொடுக்கிற அந்த கொடூரமான தாக்குதல் என்பது ஏன் பாஜக மீது இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. புரிஞ்சிருச்சு பிரதமர் சார், தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். தமிழக வெற்றி கழகம் அல்ல, அது வெட்டி கழகம் என்று பெயரை கூட மாற்றிக்கொள்ளலாம். கள்ளக்குறிச்சிக்கு வந்தார், தூத்துக்குடிக்கு வந்தார் அப்படின்னு ஒரு 5 வகையான நிகழ்வுகளை சொல்றார். இதுதான் அரசியலா? அந்த 5 போதுமா? 1972 அக்டோபர் 10ஆம் தேதி நீக்கப்பட்டார் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில். கணக்கு கெட்டது 8ஆம் தேதி, 10ஆம் தேதி நீக்கப்பட்டார். 17ஆம் தேதி கட்சியை துவக்கினார். உங்களை மாதிரி நாள் குறித்து நேரம் பார்த்து சாய்பாபா கோயிலுக்கு போய் கும்பிட்டுலாம் வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கல. பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னு புஷி ஆனந்த் சொல்லியிருந்தார். அவருடைய பொதுக்குழுவில் சோபாவும் சந்திரசேகரும் வந்து உட்கார்ந்துருக்காங்களே, இவங்கெல்லாம் வந்து கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர்களா? இந்த மாதிரி அரசியல்னா 2 மாதம் வரைஞ்சு தவணை முறையில் அரசியல் பண்ணுறாரா? எனக்கு பசிக்கும் போது உணவு கொடுக்கணும், அதை விட்டுட்டு நாளைக்கு பிரியாணி தர்றேன், அது வரை நீ வந்து 3 வேளை வந்து பட்டினியாக கிடன்னு சொன்னா எந்த பைத்தியக்காரனாவது பத்தினி கிடப்பானா? அறிவு வேண்டாமா? இதனுடைய விளைவை விஜய் 2026 தேர்தலில் சந்திப்பார். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் பெரியாரிய சிந்தனையாளர் திரு தீனதயாளன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு தாவேகா கட்சியினுடைய பொதுக்கூட்டம் வந்து நடந்திருக்கு. இந்த பொதுக்குழுவில் பல விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு, பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் பேசியிருக்கிறாங்க, ஆதவ அர்ஜுனா அவர்கள், இப்படி எல்லாருமே வந்து பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக பேசும் பொழுதே வந்து அவர்களேன்னு சொல்லி பேசி விஜய் அவர்கள் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து கடுமையாக வந்து விமர்சனம் செஞ்சிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இன்றைக்கு அவருடைய பேச்சு, இன்றைக்கு நடந்த அந்த பொதுக்குழு, இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? தமிழக வெற்றிக்களம் என்பது ஒரு மாற்று அரசியல் அப்படிங்கிற ஒரு களத்தில் பயணிக்கிற ஒரு அரசியல் கட்சியாக முகிழ்த்திருக்கிறது. ஒரு வருட காலம், 2ஆம் ஆண்டு துவக்கமாகி 2 மாதங்களாக கடந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த பேச்சினுடைய சாராம்சம் எதை குறிக்கிறது என்றால், வழக்கம் போல் வளவலா குலகுலாதான். ஒய்யார கொண்டையாம் தாளம் போவாம் உள்ளே இருக்குதாம் ஈரும் பேணும்னு சொன்ன மாதிரி பேச்சு தான் நல்லா இருக்கே ஒழிய செயல் என்ன இருக்குது அப்படிங்கிறதான் விஜய்க்கு பொதுவாக உள்ள கேள்வி. பேச்சு இருக்கலாம். என்னுடைய பார்வையில் இன்றைக்கு திமுக மிகவும் கவனமாக குறிவைக்கப்படுகிறது என்பது தான். அது யாராக? பொதுவாக திமுகவிற்கு இன்றைக்கு ஒரு எதிரி இல்லை, பல்வேறு எதிரிகள். அதிமுக அது அரசியலில் எப்பொழுதும் நிரந்தரமான எதிரி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கும். 2வது, இன்றைக்கு இந்திய தேசிய அளவில் அவருடைய பாசிசத்தை எதிர்க்கிறதுனால திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு பெரிய வரலாற்று யுத்தம் போல் நடந்து கொண்டிருக்கிறது. அதை ஒரு பக்கம் சமாளிக்க வேண்டிய பெரிய பொறுப்பும் கடமையும் திமுகவிற்கு இருக்கிறது. இப்பொழுது விஜய் வந்திருக்கிறார். விஜயும் திமுகவை தான் குறிவைக்கிறாரே ஒழிய திமுகவின் மீது உள்ள தாக்குதல் என்பது அப்படியே நீங்கள் நகர்ந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான் பாரதிய ஜனதாவை தடவை தான் கொடுக்குறார். அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நாங்கள் இதுவரை மோடியை விமர்சிக்கவில்லை, பேரை கூட சொல்லவில்லை என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஆதவ அர்ஜுன். அவர் கொஞ்சம் விளக்கம் சொல்கிறாரு. ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற விஜய் அவர்கள் மோடிக்கு ஒரு கோரிக்கை வைக்குமா தான் பார்த்து செய்யுங்க ஜி அப்படின்னு சொல்கிறார். பார்த்து செய்யுங்கன்னு சொல்கிற இடத்துல பாஜக இருக்கா? திமுக மீது தொடுக்கிற அந்த கொடூரமான தாக்குதல் என்பது ஏன் பாஜக மீது இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. எனவே தமிழக வெற்றி கழகம் அல்ல, அது வெட்டி கழகம் என்று பெயரை கூட மாற்றிக்கொள்ளலாம். அந்த அளவிற்கு அவருடைய அரசியல் என்பது ஒரு பாசிச அரசியலை எதிர்க்கும் போக்கு இல்லை. பாசிசம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு சூழலில் தான் இன்னமும் அந்த கட்சி பயணிக்கிறது என்பது என் போன்றவருடைய குற்றச்சாட்டு. சார், இப்போ நீங்கள் வந்து பாஜகவை வந்து விமர்சனம் செய்ய மாட்டாங்க, இப்போ கூட மென்மையாக விமர்சனம் செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. பாசிசம் அப்படின்னு சொல்லி பாஜகவை வந்து குறிப்பிடுறாங்க. பாஜக வந்து பாசிச அரசியல் தான் செய்கிறாங்க, மத்தியில் அவங்க தான் ஆள்றாங்க, மத்தியில் ஆள்றது யார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ நான் நேரடியாக தானே அவங்களை விமர்சனம் செய்கிறேன், இதற்கு மேலே அவங்களை எப்படி விமர்சனம் செய்கிறது? அவங்களையும் விமர்சனம் செய்கிறேன், இங்கே உள்ளவங்களையும் விமர்சனம் செய்கிறேன். இவங்க அதுக்கு சளைச்சதே இல்லை. பாசிசம் எப்படியோ அதே மாதிரியான ஒரு அரசியலை தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசும் செய்யுது அப்படின்றது தானே அவர் சொல்கிறார். திமுகவால் தமிழக வெற்றி கழகத்திற்கு என்ன விதமான நெருக்கடி நடந்திருக்கிறது?
என்னுடைய கேள்வி. அதுதான் சொல்றாரு சார். இப்போ நடந்த பொதுக்குழு ஏன் நடக்கல அப்படின்னா எல்லா மாநாடு எல்லாத்துக்குமே வந்து நடத்த விடாம நெருக்கடி தராங்கன்னு குறிப்பிடுறாரு. இல்லையே, மாநாடு வந்து நடத்த முடியாதுல்ல, அவங்க இடத்தேர்வு செய்கிறதுல தாமதமானது. அந்த இடத்தேர்வு செய்வதற்கு ஒரு பகுதியாக போனார்கள். அனுபவமின்மை காரணம்னாலும் முதல் மாநாடு நடத்துகிற கட்சிங்கிற காரணத்தினாலும் அவர்கள் ஒவ்வொரு ஊராக போய் தேடினாங்க. இடம் கிடைக்கல. இடம் கிடைப்பதற்கு அரசு சில நிபந்தனைகள் விதிப்பார்கள். இது வழக்கமாக உள்ள நிபந்தனை தானே. ஒரு இடத்துல மாநாடு நடத்துகிறோம், அங்கனக்குள்ளே தீயணைப்பு இருக்கணும், அங்கனக்குள்ளே உணவுகள் எப்படி வழங்குறீங்க, அங்கனக்குள்ளே சாலை போக்குவரத்து விதிகளை விட்டு எப்படி வந்து வாகனங்கள் வந்து ஒழுங்குபடுத்தப்படணும், பல்வேறு விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ இதெல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்கு அவங்க கொடுக்குற இதை வந்து நம்ம வந்து பண்ணித்தான் ஆகணும். இது திமுகவே மாநாடு நடத்தினாலும் இதுதான் விதி. இதுக்காக திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது, நீ மாநாடு நடத்திக்கன்னு சொல்ல முடியாது. காவல்துறை அப்படி அனுமதி கொடுக்கவும் முடியாது. சட்டத்தில் அப்படிலாம் இடம் இல்லை. மாநாடு நடத்துகிறோம்னா அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அது புரோட்டோக்கால் இருக்குது. அந்த விதியின்படி தான் வந்து யாராக இருந்தாலும் மாநாடு நடத்த முடியும். ஏன் இதே அதிமுக நடத்தலையா, இதே பாரதிய ஜனதா நடத்தலையா? தமிழக வெற்றி கழகத்திற்கு போதிய அனுபவம் இல்லை, போதாமை. அதன் காரணமாக இடம் தேடி அலைந்தார்கள். பின்னர் ஒவ்வொன்றாக வந்து கடந்து வருவதற்குள் நாளாயிருச்சு. எதில் தான் தாமதமாக இல்லை? நான் வெற்றி கழகத்தை நான் பார்த்து கேட்குறேன், அவங்க எதில் தான் வந்து அவசர நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இன்றைக்கி பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பேசுகிறார், அவர் வரிசைப்படுத்துகிறார். எங்கள் தலைவர் வரவில்லை என்று சொல்லுகிறீர்கள், கள்ளக்குறிச்சிக்கு வந்தார், தூத்துக்குடிக்கு வந்தார், நீட்டிற்கு அனிதாவிற்கு வந்தார் அப்படின்னு ஒரு 5 வகையான நிகழ்வுகளை சொல்கிறார். இதுதான் அரசியலா? இந்த 5 தான், இந்த 5 போதுமா? ஏங்க நித்தமும் பிரச்சனை இருக்குங்க. நீ வந்து களத்தில் இறங்கி போராடணும்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு நேரம் வந்திருக்கணும். கட்சிக்காரங்க போறாங்க. போராட்டம் அப்படின்றது இப்போ பாஜக நடத்துற மாதிரியான போராட்டம் இல்லாம நாங்க வந்து போராட்டம் நடத்துவோம், அதுதான் வந்து தமிழ்நாட்டிலே பெரிய போராட்டமா இருக்கும். அந்த மாதிரியான போராட்டம் தமிழ்நாடு பார்த்திருக்காது. அது மாதிரியான ஒரு போராட்ட களத்தை நாங்க காமிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று, நான் அதனுடைய முழு பேச்சையும் கவனித்தேன். ரொம்ப காமெடியாக கூத்துல கோமாளி வந்தது மாதிரி ஒரு எங்கள் எங்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க, அது மாதிரி தான் இருந்துச்சு அந்த பேச்சு. ஆதவர்ஜுன் சொல்கிறாரு, அண்ணா அவருடைய காலத்தில் நடந்ததை போல, 60களில் அண்ணா அவர்கள் காலத்தில் நடந்த அரசியலை போல, 72 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செய்த அரசியலை போல. புரட்சித் தலைவர் உங்களை மாதிரி வீட்டுக்குள்ளே உட்கார்ந்தாரா? 1972 அக்டோபர் 10ஆம் தேதி நீக்கப்பட்டார் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில். கணக்கு கட்டது 8ஆம் தேதி, 10ஆம் தேதி நீக்கப்பட்டார். 17ஆம் தேதி கட்சியை துவக்கினார். உங்களை மாதிரி நேரம் பார்த்து, 4 நட்சத்திரம் பார்த்து, அம்மி மிதித்து, அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நாள் குறித்து நேரம் பார்த்து சாய்பாபா கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டுலாம் வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கலை. நெருக்கடி மிகுந்த சூழலில் கட்சி ஆரம்பிப்பதற்கு அவருக்கு இருந்த காலகட்டம் 6 நாட்கள் தான். நீங்கள் கொடியறிவிக்கிறதுக்கு 6 மாதம் ஆகுது, மாநாடு போடுறதுக்கு 4 மாதம் 6 மாதம் ஆகுது. இனி களத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ காலமாகும்? நீட் தேர்வுக்கு அனிதாவுக்கு எப்போ வந்தார்? எவ்வளோ வருஷம் ஆச்சு? அதை சொல்கிறார் புஷி ஆனந்த். அது எப்போ நடந்தது? அதிமுக காலத்தில் நடக்கப்பட்டது. அதை வருஷப்படுத்துகிறாரு. அப்போ இவ்வளவு காலமாக இவர் வந்த இடங்கள் வந்து 5 அல்லது 6 இடங்கள் தான். சரி, பரந்தூருக்கு வந்தீங்கல்ல, ஏன் டங்ஷனுக்கு போகல? மதுரைக்கு, அரிட்டாப்பட்டிக்கு ஏன் போகல? ஏன் வேங்கவயலுக்கு இன்னும் போகல? இவருக்காக பிரச்சனைகள் காத்திருக்கணுமா? விஜயை வந்து தாம்பாளத்தில் வச்சு வாங்கன்னு மக்கள் கூப்பிடணுமா? அப்படிப்பட்ட அரசியல் ஆகுமா? அது வேங்கவயல் பிரச்சனையை விட்டு திமுகவை வந்து விமர்சனம் செய்கிறாங்க. திமுக வந்து இப்போ எல்லாம் பிரச்சனைன்னு யாராவது போய் நின்னாங்கன்னா அவங்களே வந்து அதுக்கு பிரச்சனைக்கான ஒரு குற்றவாளி அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கில் தான் வந்து சட்ட ஒழுங்கு இருக்குது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பாஜகவை வந்து மென்மையாக விமர்சனம் செய்கிறாங்கன்னு சொல்கிற போது ஃபாசிசம் அப்படின்னு சொல்கிறத தாண்டி இதை விட எப்படி அவங்க விமர்சனம் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க இல்லையா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பாசிசம் தான் பாயாசம் சொல்லிட்டாரு. அதுதான் இன்னைக்கு அதை குறிப்பிடவே இல்லை. பாசிசம் அப்படின்றத நான் குறிப்பிடுறேன், அது பாஜக தான், அதுக்கு சளைச்சதே இல்லது திமுக அப்படின்றாரு. அதெல்லாம் சொல்லிட்டு ஜி அவர்களுக்கு பார்த்து செய்யுங்க ஜி, இதுவா இது கோரிக்கையா இல்லை வந்து அடிமை சாசனமா? பார்த்து செய்யுங்க ஜி, இது தமிழ்நாடு ஜி, தமிழ்நாடு எத்தனையோ வரலாறுகளை கண்ட மாநிலம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஒரு அடிமை சாசனம் கேட்குற மாதிரி கேட்குறாரு. அப்படி கேட்குறாங்களா? வன்மையாக கண்டிக்கிறேன்னு நான் சொல்லணும். அந்த வார்த்தையே வரலையே, நான் முழுமையாக பார்த்தேன். வன்மையாக கண்டிக்கிறேன், எங்கள் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுது, கல்வி உரிமையில் புறக்கணிக்கப்படுது,
எத்தனையோ ஆனா பட்டியல் அதெல்லாம் சொன்னாரு சார். இப்ப எங்களுக்கு கல்விக்காக நிதியை வந்து நீங்க வாங்கி கொடுக்க மாட்டீங்க, எங்க பிள்ளைகளோட சொன்ன கல்வியை விதம் கொடுக்க தான், மாட்டீங்கன்னு சொன்ன விதம் தான். மயில் இறகால தடவி கொடுத்தா எப்படி இருக்கும்? அதை வச்சு அடிச்சா வலிக்குமா? மயில் இறகால வச்சு அடிக்குமா? அது மாதிரி தான் வந்து அப்படியே அடிக்கிறார். திமுகவும் அதே மாதிரி தானே பண்ணாரு. திமுகவை கொடூரமாக விமர்சிக்கிறார். மன்னர் ஆட்சி, குடும்ப ஆட்சி, வாரிசு ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. டீலிமிட்டேஷனையுமே வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதாவது டீலிமிட்டேஷனுக்கு அந்த மீட்டிங் நடத்தின விதம், குடும்ப அரசியலை வந்து சுட்டிக்காட்டுற வகையில எல்லாருமே வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் வந்து அந்த மீட்டிங்கே நடத்தினாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறது? இப்போ இவங்களை வந்து ஃபாசிஸ்ட் அப்படின்னு சொல்றதை தாண்டி பாயசம்னு சொல்லியிருக்க கூடாது, இவங்க நாசிஸ்ட்னு சொல்லியிருக்கணும், இவங்க பண்ணக்கூடியது நாசிச அரசு அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. இப்போ ஃபாசிசம்ல இருந்து இப்போ திமுகவை வந்து நாசிசம்னு குறிப்பிடுறாங்க. அதை எப்படி புரியுது? ஸ்டாலின் முதல்வர் பொறுப்பில் இருக்காரு. துணை முதலமைச்சர் உதயநிதி, கட்சியினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி, தயாநிதி மாறன் நாடாளுமன்ற உறுப்பினர். இப்போ வந்து இவருடைய பொதுக்குழுவில் ஷோபாவும் சந்திரசேகரும் வந்து உட்காந்துருக்காங்களே, இவங்கெல்லாம் வந்து கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர்களா? நான் கேட்குறேன். பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னு புஷி ஆனந்த் சொல்லியிருந்தார். ஒரு சோபா வந்து பொதுக்குழு உறுப்பினரா கட்சியில்? இப்போ உங்கள் குடும்பம் இல்லையா? சங்கீதா வந்திருக்கலாம், ஆனால் சங்கீதா பாவம் இங்கே இல்லை, அவங்க எங்கேயோ வெளிநாட்டில் இருக்காங்க. சங்கீதாவுக்கும் இவருக்கும் சரியான உறவு இல்லை, குடும்பமாக நடத்தலை, அதனால் அவங்க வந்து தனிமையில் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வருது. அது ஒரு குடும்ப விஷயம், அதுக்குள்ள நம்ம தலையிடக்கூடாது, விமர்சனம் தேவையில்லை. ஆனால் நான் கேட்பதெல்லாம் அப்படி இருந்தால் வந்திருப்பாங்க, அதுதானே? அவங்களுக்கு எதுவும் பொறுப்பு கொடுத்து வரல இல்லையா? ஒரு பொதுக்குழு நடத்துறாங்க, அதுக்காக வந்திருக்கிறாங்க. அதாவது பொறுப்பு கொடுத்துருந்தா நீங்க அதுக்கு அந்த மாதிரியான கேள்விகள் கேட்பதில் அதான் சொல்கிறேன். கனிமொழியோ உதயநிதியோ இந்த கட்சியில் பொறுப்பில் இருக்காங்கல்ல, அவங்க வர்றதில் வந்து என்ன கேள்வி இருக்க முடியும்? பொறுப்பில் இல்லாமல் வந்தாங்கன்னா நீங்கள் கேட்கலாம். 58 கட்சிகள் வர்றாங்க. ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை தடுத்து நிறுவதற்கு எல்லாரும் பேசுகிறாங்க. இதில் எங்கே குடும்ப அரசியல் இருக்குது? பார்க்குறவங்களுக்கு வந்து அப்படி தான் தெரியும். அது நீங்கள் பொது வெளியில் போய் சொல்லுங்கள், மக்கள் ஏற்றுக்கிட்டால் பார்ப்போம். ஓகே சார். அதே மாதிரி இப்போ விஜயுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து களத்திலே சந்திக்காம ஏற்கனவே வளர்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்களை நம்பி ஓடிட்டு இருக்கிறாரு. தாவேகா கட்சி வந்து டைரக்டா வந்து ஒரு எதிர்கட்சியாகவோ இல்லை ஆளும் கட்சியாகவோ மாறக்கூடிய அளவுக்கு போகணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அதிமுக கட்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான வளர்ந்த கட்சிகளோட சேர்ந்தா வந்து நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியலை தான் செய்கிறாருன்ற ஒரு கருத்து இருந்தது. இப்போ அதை உடைக்கிற வகையில் நீங்கள் மக்கள் பணி செய்யுங்க, என்னுடைய தொண்டர்கள் எல்லாரும் மக்களோட போய் நில்லுங்க, மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்யும் பொழுது மக்களே தானா நம்மளுடைய எல்லா இடங்கள்லையும் தாவேகாவினுடைய கொடி பறக்கும், தாவேகாவுக்கு தானா மக்களே வந்து ஓட்டு போடுவாங்க, மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. எங்க கொடி பறந்துருக்கு? அப்படி பண்ணீங்கன்னா பறக்கும், நம்ம எதுக்கு அரசியல் கட்சிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தானே வாய்ச்ச விடால் தான் பேசினாரு. புயலா மாறுவேன், அணையை கரை போட என்ன, அணையை காற்றுக்கு அணை போட முடியாது அப்படின்லாம் பேசுகிறாரு. செயல் போராட்ட களத்துக்கு வாங்க, போராட்ட களத்தில் வந்து மக்களை சந்திங்க, போராட்டத்தில் எது வேணாலும் நடக்கலாம், கொஞ்சம் 2 மாதம் பொறுத்துருங்கன்றாங்களே. அதான் தான் சொல்கிறேன். இவர் வர்றாருன்னு சொல்லி எப்போ தான் வருவார் அப்படிங்கிற நிலைமை அந்த கட்சிக்காரனுக்கே தெரியல. இப்போ சமீப காலமாக சொல்லப்பட்டது மார்ச்சில் வந்துடுவார், ப்ரோக்ராம்லாம் தயாராகிடுச்சுன்னாங்க. இப்போ ப்ரோக்ராம்லாம் ஒன்றும் சொல்லலை. வந்தாங்க, ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் தான் பேசினார். ஒரு சாப்பாடை போட்டாங்க, வெரைட்டியாக ஒரு சாப்பாடு, அதோட போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்றாங்க. இதுதான் வந்து ஒவ்வொரு முறையும் நடக்குதே ஒழிய, ஒரு முறைப்படுத்தப்பட்ட அரசியல் கட்சி ஒரு போராட்டத்தை நோக்கி ஒரு திட்டமிட்டு மக்களை சந்திக்கிற தலைவராக, கட்சிக்காரர்களை அரவணைக்க தலைவராக இல்லை. அது நடக்கலை. அது நடக்காத போது இந்த கட்சிக்கு வந்து என்ன நடக்கும்? 2026 மிக மோசமான சூழ்நிலை வரும். அப்பொழுது தான் அந்த கட்சியிலே உள்ள தொண்டர்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியும். விஜய் உள்பட அரசியல்னா என்னங்கிற ஒரு கிளைமேட்டை எப்போ தெரியும்னா 2026 மே மாதம் வந்து கண்டிப்பாக தெரியும். ஓஹோ, இதுதான் அரசியலா, இப்படி தான் இருக்குமா? ஒரு கனவு உலகத்தில் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கார் விஜய். நேராக வந்து பண்ணையூர்லேருந்து புறப்பட்டு கோட்டைக்கு போகணுங்கிற மனநிலையில் இருக்கார். தன்னைத்தானே ஒரு பெரிய பிம்பமாக கட்டமைத்து கொண்டு தனக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதாக கனவு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறதாக கனவு கொள்ளுகிறவர் நாடாளுமன்ற தேர்தல் நின்றுக்கணுமா இல்லையா? நிற்கலை. இல்லை, இடைத்தேர்தல் நிற்கலை. ரைட்டு, இடைத்தேர்தல் என்பது இங்கே பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்குது, அது கூட விட்டுருவான். நாடாளுமன்ற தேர்தல் என்பது எப்படிப்பட்ட தேர்தல்? அது கட்சி துவங்கியதுக்கு பின்னால் நடந்த தேர்தல் தானே. ஏன் அந்த தேர்தலில் வந்து அந்த கட்சி பங்கெடுக்கலை?
பங்கெடுத்திருந்தால் உங்களுடைய கட்சியினுடைய வாக்கு சதவீதம் என்னவென்று தெரிந்திருக்கும் அல்லவா? அதற்கான வேலையெல்லாம் செய்யாமல் அந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லல அவர். ஆனால் இப்போ வந்து அவருக்கு வந்து எவ்வளவு வாக்கு சதவீதங்கள் இருக்குது அப்படின்றத நிரூபிக்கிற வேண்டிய சூழலில் அவர் இருக்கிறாரு அப்படின்றத தற்போது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றத மாதிரி குறிப்பிடுறாங்க இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? அவரை புரிஞ்சுக்கிட்டாரு, அதனால அதுக்கான பணிகளில் துவங்கிறதுக்கான வேலைகளில் தான் தாவேகா கட்சி இப்போ இருக்கு. அதை தான் சொல்கிறேன். அவர் 5-6 இடங்களுக்கு போயிருக்காருன்னு வரிசைப்படுத்துகிறாங்கல்ல, அது தவிர என்ன செஞ்சுருக்காரு நீங்களே சொல்லுங்கள். என்ன செஞ்சுருக்காங்க? அதான் 2 மாதங்கள் பொறுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படி? அதை தான் கேட்குறேன். இவருக்காக மக்கள் பொறுத்திருக்கணுமா? எனக்கு இப்போ பசிக்குது, நீங்கள் இப்போ தான் வந்து உணவு கொடுக்கணும். இன்றைக்கி பசிக்கிறதுக்கு நாளைக்கு நான் உனக்கு பிரியாணி தர்றேன் அப்படின்னு சொன்னால் நான் உயிரோடு இருக்கணும்ல? அதுதானே எதார்த்தம். எனக்கு பசிக்கும் போது உணவு கொடுக்கணும், அதை விட்டுட்டு நாளைக்கு பிரியாணி தர்றேன் அது வரை நீ வந்து 3 வேளை வந்து பட்டினியாக கிடன்னு சொன்னால் எந்த பைத்தியக்காரனாவது பட்டினி கிடப்பானா? அறிவு வேண்டாமா? இது என்ன மாதிரி அரசியல்னா? 2 மாதம் வரைஞ்சு தவணை முறையில் அரசியல் பண்ணுறாரா? ஒரு தலைவனுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? பொதுச் செயலாளர் அவர்கள் புசியானந்த் அவர்கள் பேசும்போது கட்சியினுடைய ஒரு முக்கிய பொறுப்பு அப்படின்றது எனக்கு இருந்தாலுமே என்னை தாண்டி தலைவர் அவர்களுக்கு தான் அந்த மோகம் இருக்குது. இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா என்கிட்ட 60 பேர் 40 பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா அது முக்கிய காரணம் வந்து தளபதி தலைவர் அவர்கள் தான். அவர் வந்து ஃபோட்டோ அவரையே தான் எல்லாரும் வந்து கேட்குறாங்க, அப்படிப்பட்ட முக்கியமான தலைவர் அவர் அப்படின்ற மாதிரி எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த பேச்சு அவருடைய பேச்சை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இதெல்லாம் வந்து ஒன்றும் எல்லா கட்சியிலையும் பேசுகிறதம்மா. தலைவர் இல்லாமல் வந்து தத்துவம் இல்லை, தலைவர் இல்லாமல் முகமும் இல்லை எல்லா கட்சிக்கும். அது இந்த கட்சிக்குன்னு இல்லை. இவர் என்னமோ புதுசாக வந்து சொல்கிற வராரு. இது வந்து புதிய முதையில் பழைய கல்லுங்கிற மாதிரி அரசமாகவே அரைக்கிறது. இது புகழ்ச்சி தான். தலைவர் இல்லாமல் இந்த கட்சி இயங்குமா? விஜய் இல்லாமல் யார் இந்த கட்சி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்னா, நேற்று எவனோ ஒருத்தன் வந்து ஈசிஆர் சரவணனுங்கிற பேரில் வருங்கால முதல்வர் அடுத்த முதல்வர் வந்து புஷி ஆனந்தான் சொல்லி அடித்து ஒட்டிவிட்டாங்க. அது ஒட்டினதுனால வந்து அது யார் ஒட்டினா என்னங்கிற விவரம் தெரியல. அப்படி ஒட்டியிருக்க முடியாது, அப்படி ஒட்டியிருந்தாலும் தவறு தான், அதை அனுமதிக்க மாட்டாங்க. அவரும் அந்த ஈசிஆர் சார் ஒன்று மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. அதனால் தன்னை தப்பாக நினச்சிக்குவாங்களோன்னு சொல்கிறதுக்காக ஒரு சரணம் மாட்டியிருக்காரு, அவ்வளோதான். ஜிங்சா வழக்கம் போல் போடுறது தான் இது. அதனால் இதெல்லாம் அரசியல் இல்லை. நீங்கள் அரசியல்னால் என்னென்னா, கோ தி பீப்புள் பை தி பீப்புள், லிவ் தம் சர்வ் தம், லேண்ட் வித் தம். மக்களிடம் போ, மக்களை நேசி, மக்களிடம் வந்து கற்றுக்கொள், மக்களுக்காக போராடு அப்படிங்கிறது தான் ஜனநாயகமே ஒழிய எனக்காக நீங்கள் காத்திருங்க நான் எப்போவாவது ரட்சிப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிற மனோபாவம் இருக்குல்ல பற்றிங்களா? இதுதான் வந்து சர்வாதிகார மனப்பான்மை, இதுதான் நாசிசம். இவருக்காக மக்கள் காத்திருக்கணும். இன்னும் 2 மாதம் வருவார்னு சொல்லிட்டு நீங்களே சொல்கிறீங்க. உங்களுடைய கணக்குப்படி நீங்களே இன்னும் 2 மாதம் சென்று வருவார் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லியிருக்கார். அப்போ மாதக்கணக்காக வருடக்கணக்காக மக்களை சந்திப்பதற்கு ஒரு தலைவர் வர அவகாசம் கேட்கிறார் என்று சொன்னால், மக்களை அன்றாடம் சந்திக்கிற தலைவர்கள், போராடுகிற தலைவர்கள்லாம் இளிச்சவாயில் தானே. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது அன்றாடம் போராடி தான் இருக்காங்க. திமுக அரசில் குறை சொல்லாமல் இருக்காங்களா? எத்தனையோ பல்வேறு பிரச்சனைகளாக போராடி தான் இருக்காங்க, பார்க்குறோம்ல. அது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் போராடாமல் இருக்காங்களா? அவங்களும் வந்து மக்கள் பிரச்சனைக்காக போராடி தான் இருக்காங்க. எந்த கட்சியும் வச்சுக்குருவோம், பாரதிய ஜனதா கூட மக்கள் பிரச்சனைக்காக ஏதோ பேசுகிறாங்க, போராடுறாங்க, மக்கள்கிட்ட போகிறாங்க. அது சரியாக தவிர விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது. ஆனால் நீங்கள் களத்துக்கே வரமாட்டேன், நான் வந்து மாதக்கணக்கில் வந்து தவணை சொல்லிக்கிட்டு இருக்கேன், வருஷக்கணக்காக வந்து நான் வந்து தொண்டர்களை இறங்கி வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிற மனோபாவம் இருக்குல்ல, அது வந்து ஒரு முதலாளித்துவ மனப்பான்மை. அது வந்து அரசியலுக்கு சரியாக வராது. இதனுடைய விளைவை விஜய் 2026 தேர்தலில் சந்திப்பார். அவரை நம்பி வந்த தொண்டர்களும் அரசியல்னா இப்படித்தானா, அரசியல்னா இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற அனுபவத்தை அந்த தேர்தல் மூலம் தான் பெறுவார்கள். 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2 கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி. ஒன்று தாவேகா, இன்னொன்று திமுக அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. அண்ணாமலை கேட்டால் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, திமுகவா நாங்கள் பார்த்துடுறோம். இப்போ எடப்பாடி டெல்லி போயிட்டு வந்தார், என்ன சொல்கிறாரு? நான் தான் அடுத்த முதல்வர், என்டிஏ கூட்டணியா, அது வந்து காலத்தின் சூழல் முடிவு செய்வோம். அப்போ என்ன, எல்லாரும் திமுகவை சுற்றி தான் அம்பு வீசப்படுகிறது. திமுக தான் பொது எதிரி அப்படின்னு சொல்லி பல்வேறு பல்முனை தாக்குதல் வந்து திமுகவில் தான் நடக்குது. அதில் விஜயும் ஒருவர். எனவே பல்முனை தாக்குதல் நடக்கிற இந்த தேர்தலில்
திமுக தான் மீண்டும் வருவதற்கான கால சூழல் இருக்கிறது. ஏனென்றால் இப்படி எல்லாருமே எதிர்க்கிறாங்க அப்படின்றத வந்து இப்போ திமுகவை வந்து பல்முனையாக எதிர்க்கிறாங்க அப்படின்றப்போ திமுக செய்யக்கூடிய திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைகளை வந்து சுட்டி காட்டுற வகையில தான் இந்த கட்சிகள் எல்லாமே இயங்குறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ அந்த வகையில திமுகவினுடைய குறைபாடுகளை திமுக ஏன் இன்னும் வந்து சரி செய்யாம இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது 100% ஆட்சியை யாரும் வந்து தந்துட முடியாது. சில நன்மைகள் இருக்கும், சில குறைபாடுகள் இருக்கும். மத்திய அரசு நீதி தர மாட்டேங்குது, கல்விக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் பல்வேறு நெருக்கடிகளை கவர்னர் கொடுக்குறாரு. இதை பற்றிலாம் வந்து என்றைக்காவது விஜய் போராடி இருக்காரா, பேசியிருக்காரா? கவர்னர் பற்றி ஏதாவது அவருக்கு தெரியுமா? கவர்னருடைய அதிகாரம் பற்றி அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன சொல்லுங்கள். எடப்பாடி பழனிசாமி கவர்னர் பற்றி என்றைக்காவது வாய் திறந்துருக்கிறாரா? ஆனால் மாநாட்டில் கவர்னர் பதவியே தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் குறிப்பிட்டாரு. அதான் சொல்கிறேன். ஆனால் நாங்களும் அதான் சொல்கிறோம், அண்ணாவும் அதான் சொன்னார். அதுக்காக என்ன போராடி இருக்கீங்க? மாநாட்டில் தீர்மானம் போடுறது எல்லாரும் தான் போடுவாங்க, அதிமுகவும் அதான் சொல்லுவாங்க. ஏன்னா அண்ணாவின் பேரில் கட்சி வச்சுருக்கோம், அண்ணா சொன்னார் ஆட்டுக்கு தாடியும் தேவையில்லை, மாநிலத்துக்கு கவர்னர் தேவையில்லைன்னு ஒரு வரியில் சொல்லிட்டு கடந்து போவாங்க. செயல்பாடு செயல் அதுக்கு என்ன முகாந்திரம் இருக்குது? அது இல்லையே. அப்போ இல்லாத போது என்னென்னா ஏதோ பேப்பரில் வந்து வெள்ளை ஜீனின்னு சக்கரைன்னு எழுதி எனக்குன்னா இனிக்குமா? இனிக்காது. உண்மையிலே வந்து வெள்ளத்தை கொடுத்தா தான் இனிக்கும். அப்போ தாவேகா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆழ்ந்த அரசியல் பேசாத கட்சியாக இருக்கு, அரசியலே பேசலை அப்படின்றது குறிப்பிடுறீங்களா? இது வந்து அதான் சொல்கிறேன்ல, சர்க்கரையை கொடுத்தா தான் இனிக்கும். சர்க்கரைன்னு எழுதி நக்கணம்னா இனிக்காது. இதுதான் சுருக்கமாக. அரசியல் மேம்போக்காக செய்வது என்பது எடுபடாது. மக்கள்கிட்ட போகணும். அண்ணா காலத்தை ஒப்பிடுறாங்க. அண்ணா வந்து அப்படியா இருந்தார். எத்தனை போராட்டங்கள், 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம், விலைவாசி போராட்டம், சட்ட எரிப்பு போராட்டம், எவ்வளவோ போராட்டங்கள், கள்ளக்குடி போராட்டம், கலைஞர் மொழிக்காக சிறைக்கு போனது, எவ்வளவு போராட்டங்கள். அந்த காலகட்டத்தை போய் ஒப்பிடுறாங்க. அப்படிலாம் ஒரு எழுச்சி வந்துடுமா? எழுச்சி வர்றதுக்கு நீ என்ன செஞ்சுருக்க? இது வந்து என்ன போராடி இருக்க? எத்தனை போராட்ட களங்களில் நீங்கள் சிறைக்கு போயிருக்கீங்க? காலையில் போய் அரெஸ்ட் பண்ணிவிட்டு சாயங்காலம் வர்றதான் போராட்டமா? இப்போல்லாம் அப்படி தான் போராட்டம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. காலையில் பிடிச்சிட்டு போவான், சாயங்காலம் உள்ளூர் ஸ்டேஷனில் வச்சு விட்டுருவான். அது இல்லை. அந்த காலத்தில் மாதக்கணக்காக சிறை இருக்கணும், வருஷக்கணக்காக கூட சிறையில் இருந்திருக்காங்க. அவங்க தலைவர்களாக நீ தலைவரா? ஏதோ வாயில் பாயாசம் காய்ச்சுறாரு, காய்ச்சிட்டு போகிறாரு. இதனுடைய விளைவை 2026 விஜயும் அந்த கட்சியும் சந்திக்கும். இன்றைக்கு தாவேகா கட்சியினுடைய பொதுக்குழு குறித்து பல கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.